நம்ம நிறையா சாப்பிட்ற கேக்ஸ், பிஸ்கட்ஸ், பர்கர், நூடுல்ஸ், சமோசா இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் மைதா. மைதா அப்படின்னா என்ன, அது எப்படி தயாரிக்கிறாங்க, அது நம்மளுக்கு எந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் கொடுக்கும் நம்ம கன்சியூம் பண்ணும்போது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மைதா அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். மைதான்றது ஒரு ஒயிட் ஃப்ளார், அது வீட்டிலேருந்து தயாரிக்கிறாங்க. மைதான்றது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டான்னு கேட்டால் இல்லை, மைதான்றது ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான். மைதாவை வீட்டிலேருந்து தயாரிக்கிறனால நம்மளுக்கு ஒரு கொஷின் வரும், வீட்டுன்றது அன்ஹெல்த்தியா இல்லை ஹெல்த்தியான்றது. வீட்டுன்றது ஹெல்த்தியான ஃபுட்டு தான், ஆனால் அதுலேருந்து தயாரிக்கிற மைதான்றது அன்ஹெல்த்தி. இப்போ நம்ம மைதான்றதை எப்படி தயாரிக்கிறாங்கன்றத சொல்கிறேன். வீட் கிரெயின்ல 3 பார்ட்ஸ் இருக்கும். பிரான் அப்படின்றது தான் அதுல இருக்க அவுட்டர் ப்ரௌன் கோட்டிங். அதுக்குள்ள இருக்கிற இன்னர் ஒயிட் மெட்டீரியலை எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள இருக்கிற வீட்டோட ரொம்ப ஹெல்த்தியான பார்ட், அதுதான் பிளான்டா வளரும். அந்த பார்ட்டை தான் ஜெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட் கிரெயின் எடுத்துட்டு போய் ரோலர் மிஷின்ல வச்சு ரோல் பண்ணுவாங்க. அப்போ அந்த எண்டோஸ்பெர்ம் மட்டும் செப்பரேட் ஆயிடும். எண்டோஸ்பெர்மை வீட் கிரெயின்லேருந்து செப்பரேட் பண்ணி எடுக்கும்போது அதோட மற்ற 2 லேயரான பிரான் அண்ட் ஜெர்மில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் அதுக்கு வராது. எண்டோஸ்பெர்மில் என்னதான் நியூட்ரிஷன்ஸ் இருந்தாலுமே மற்ற லேயரில் இருக்க ஃபைபர் அதில் இருக்காது. அதனால தான் மைதா அன்ஹெல்த்தின்னு நம்ம சொல்கிறோம். ரெகுலராக நம்ம மைதாவை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸ், டென்டல் டிசீஸ், ஐ ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம அதிகமாக மைதாவை சாப்பிடும்போது நம்ம பாடியில் கொலஸ்ட்ராலோட லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகும். அதனால நம்மளுக்கு வெயிட் கெயினும் ஆகும். அதனால நீங்கள் இனிமேல் மைதாவை அடிக்கடி கன்சியூம் பண்ணாதீங்க.